வணக்கம். ஏபிள் கிட்ஸ் பள்ளியின் சார்பாக ஃபீல்டு விசிட்டுக்கு வந்து அவங்க எல்லாத்துக்கும் நன்றி சொல்றேன். நம் சொர்ண தமிழ் பிசியோதெரபி மறுவாழ்வு சிகிச்சை மையம் வந்து மதுரை மாவட்டத்தின் முதல் தங்கி பார்க்கும் சொல்லியிருக்கிறது. ஸோ இதுக்கு வந்து என்னுடைய சீனியர் சார் வந்து டாக்டர் சுதாகரன் சார் வந்து நான் இன்வைட் பண்ணியிருந்தேன். எங்கள் சென்டரை வந்து பார்த்து அவங்க குழந்தைகளும் வந்து அதை பார்ட்டிசிபேட் பண்ண நல்லா இருக்கும்னு கேட்டிருந்தேன். ஸோ அவங்க ஒரு பெரிய மனசு பண்ணி அதுக்கான வெஹிக்கிள் அரேஞ்ச் பண்ணி இத்தனை குழந்தைகள் மறுபடி பிரின்சிபால் மேடம், அப்புறம் பிசியோதெரபி மேடம் டாக்டர் கவிதா மேடம், நம்ம சிவாபி மேடம் மூலமாக அந்த கோஆர்டினேட்டர்ஸ் ஒரு 5 பேரை வச்சு ஒரு 40 குழந்தைகளை கூட்டிகிட்டு வந்தாங்க. அது மிக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ அந்த குழந்தை அனைவரையும் வரவேற்கிறது நான் பெருமை கொள்கிறேன். ஸோ காலாளர் டாக்டர் சுப்பிரமணியம் என்னுடைய அப்பா அவங்க எல்லாத்தையும் வர சொல்லி வரவேற்று சின்ன வார்த்தைகள் சொல்கிறாங்க. வணக்கம். இந்த இனிய மாலை வேளையில் இது தெய்வ குழந்தைகள் விழாவாக தான் நான் கருதுகிறேன். இந்த விழா இந்த பிசியோதெரபி மையத்தில் நடப்பதில் பெருமை கொள்கின்றேன். இந்த ஏபிள் கிட்ஸ் நிறுவனர் மதிப்புக்குரிய ஐயா டாக்டர் சுதாகரன் அவர்களை வருக என வரவேற்கின்றோம். அதோடு இந்த நிறுவனத்தின் தாளர் சிவாமி அவர்களையும் வருக என வரவேற்கின்றோம். பிசியோதெரபி டாக்டர் கவிதா மற்றும் நிர்வாகிகளையும் மற்றும் அவங்களோடு இணைந்து வந்த குழந்தைகளையும் வருக என்ற பிசியோதெரபி நிறுவனத்தின் சார்பாக உங்களை அன்போடு அழைத்து உங்களை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழா நடைபெறும் பொழுது இயலா குழந்தைகள் என்று சொல்வதற்கு வார்த்தைகள் இல்லை. ஆனால் இயலா குழந்தைகளை போன்று அவர்கள் செயல்படவில்லை. அவர்களுக்கும் தன்னம்பிக்கை இருக்கின்றது. அவர்களை தொடர்ச்சியாக இந்த செயலில் ஈடுபடுத்தும் பொழுது அவர்கள் நிச்சயமாக முன்னேறி சக மனிதர்களாக வாழ்வார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது. எனவே இந்த விழாவில் கலந்து கொண்டு உங்கள் அனைவரையும் வரவேற்பதோடு உங்கள் அனைவரையும் எனது வாழ்த்துக்களையும் தெரிவித்து இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஃபீட்பேக்காக வந்து நிறுவன தலைவர் டாக்டர் சுதாகரன் சார் அவர்களை ஒரு வார்த்தை சொல்லுங்க. மேடம் சிவாமி மேடம் சின்ன ஒரு ஃபீட்பேக் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. எல்லாத்தையும் இன்வைட் பண்ணோம். அவங்க எல்லாருமே வந்து கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லி எல்லாருடைய ஒத்துழைப்பும் கிடைச்சிருச்சு. அதுக்கு அந்த பேரண்ட்ஸ் பெற்றோர்களுக்கு வந்து ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். அவங்க வந்து டெய்லி ஸ்கூலுக்கு வந்துட்டு தான் போகிறாங்க. வெளியில் எங்கேயும் நான் கூட்டிகிட்டு போகிறதில்ல, ஒரே இடத்துல தான் நாங்கள் இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணாங்க. அந்த மாதிரி வெளியில் வந்துட்டு போனால் அவங்க ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். இடத்துக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பசங்க எல்லாமே நல்லா என்ஜாய் பண்ணி ஜாலியாக மகிழ்ச்சியாக இருந்தாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ரொம்ப நன்றி உங்களுக்கு. ரொம்ப நன்றி. பெரும் பங்கு வகிக்கும் டாக்டர் கவிதா மேடம் அவர்கள் வார்த்தை சொல்லுங்க. மேடம் சொன்ன மாதிரி தான் பசங்களை ஊரில் பேரண்ட்ஸ் வந்து கஷ்டப்பட்டு கூட வந்து பிள்ளைங்களை கூப்பிட்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. அதே மாதிரி சார் வந்து எங்கள் சீனியர், எங்கள் சார் வந்து இவ்வளோ தூரம் இருக்காருன்னு எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அந்த இடத்துக்கு வந்ததில் ரொம்ப சந்தோஷம். பிள்ளைங்களை பார்த்து அழைச்சதுக்கு ரொம்ப நன்றி சார். கேகே மார்க் ஃபவுண்டேஷன் சொல்லி ஒரு ஃபவுண்டேஷன் உருவாக்கி ஏபிள் கிட்ஸ் என்ற ஒரு பெரிய சிறப்பு பணியை உருவாக்கின எல்லாருக்கும் முன்னுதாரணம் இருக்கக்கூடிய டாக்டர் சுதாகரன் சார் அவர்களை வரவேற்று திருப்பி 2 வார்த்தையை சொல்லி கேட்டுக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி இன்னைக்கு வந்து இந்த இடத்துல அந்த சொர்ண தமிழ் மறுவாழ்வு சிகிச்சை மையத்தில் வந்து நம்ம ஏபிள் கிட்ஸ் சிறப்பு பள்ளி மாணவர்கள், பெற்றோர்கள், நம்மளோட டீம் எல்லாருமே சேர்ந்து ஒரு சிறப்பாக இன்னைக்கு இங்கே இருக்கிறது வந்து ஒரு பெரிய மகிழ்ச்சி. நாங்கள் ஒரு போன வாரம் நினைக்கிறேன் நாங்கள் நம்ம ஏபிள் கிட்ஸில் ஒரு மீட்டிங் ஒன்று பண்ணோம்.
அப்போ தான் சிவாயம் மேடம் வந்து எனக்கு சொன்னாங்க, நம்ம குழந்தைகள் பெற்றோர்கள்லாம் கூப்பிட்டு எங்கேயாவது நம்ம போகணும் சார், நம்ம ரொம்ப நாள் ஆச்சு, இல்லை நம்ம உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், சமணர் மலை சில இடங்கள்லாம் பார்க் அங்கெல்லாம் நம்ம போயிருக்கோம், அதில் கொஞ்சம் அந்த கோவிடுக்கு அப்புறம் நம்ம எங்கேயும் போகல. அப்போ சொன்னாங்க, அப்போ நான் உடனே சொன்னேன், அதாவது நம்ம செல்வா அவர்கிட்டையும் அவங்க அம்மா அவங்கள்ட்டையும் நான் கேட்கவே இல்லை, இங்கே நம்ம வரணும்னு. நான் உடனே சொல்லிட்டேன் மேடம், எனக்கு ஒரு இடம் தெரியும், நம்ம அந்த இடத்துக்கு நம்ம போவோம் அப்படின்ட்டு. நம்ம இந்த மையத்தை வந்து மேடத்தை சொன்னேன். உடனே அப்போ செல்வாவையும் கூப்பிட்டோம். சொன்னப்போ ஓகே சார், நம்ம எல்லாமே நம்ம குழந்தைகளுக்கான எல்லாரும் நான் பார்த்துக்கிறேன், இங்கே நம்ம மையத்துக்கு நீங்கள் பெற்றோர்கள் குழந்தைகள்லாம் கூப்பிடுவாங்க அப்படின்னு சொன்னார். அதுக்கு நம்ம கேட்டுக்கிட்டதுக்கு உடனே அவங்க எல்லாமே பண்ணதுக்கு நம்ம செல்வா அவங்களோட வைஃப் அம்மா அவங்களுக்கெல்லாம் வந்து வந்து ஒரு பெரிய பாராட்டு நம்ம கொடுப்போம். அவங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய பாராட்டு வந்து நம்ம கொடுக்கணும். ஏன்னா எப்படி ஜேகே மாஸ்டர் நீங்கள் தெரியும், என்னோட அப்பா நம்ம அப்பா தெரியும் உங்களுக்கு, டைரக்டர் சார். அவங்க எப்படி நமக்கு வந்து ஒரு ஜேகே மாஸு ஏபிள் கிட்ஸுக்கு வந்து எப்படி அதை நிறுவி அதை செய்கிறதுக்கு ஒரு பக்கபலமாக இருக்காங்களோ, அது மாதிரி அவங்களோட செல்வா சாரோட அப்பாவுக்கும் அவங்களோட பிரதர் அவங்களாம் வந்து கூடயே இருக்கிறாங்க. ஸோ இந்த நிறுவனம் ரொம்ப நிறைய இன்னும் பல மடங்கு நல்ல சேவைகள்லாம் செஞ்சு இன்னும் பெரிய அளவில் வரணும் அப்படிங்கிறது நம்ம ஏபிள் கிட்ஸு ஜேகே மாஸ் சார்பாக வந்து அதையும் நான் அந்த வாழ்த்தையும் நான் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தைகளை பொறுத்தளவில் எப்படின்னா, நம்ம ஒரு ஸ்கூல் நீங்கள் பாருங்கள், நமக்கே யோசிச்சு பாருங்கள், நம்ம பாட்டுக்கு வெறும் வீட்டுக்குள்ளேயே இருந்தால் உங்களுக்கே பெற்றோர்கள் நீங்களே சொல்லுங்கள், வீட்டுக்குள்ளேயே இருக்கீங்கன்னு எப்படி இருக்கும், ரொம்ப போராக இருக்கும். இப்போ இந்த குழந்தைகளுக்கே ரொம்ப போராக இருக்கும். என்னன்னா டெய்லி ஏபிள் கிட்ஸே போய் காலையிலையும் சாயந்தரமும் அப்படியே இருக்கமே. இப்போ இன்னைக்கு இங்கே ஒரு புது மாதிரியாக இங்கே பண்ணுவாங்க. நான் கூட கேட்டேன் நம்ம லாவண்யாட்ட, பேசாமல் ஏபிள் கிட்ஸ் நீங்கள் கொண்டு வந்துருவானா, வேணாம் அப்படிங்குது. அப்போ என்னன்னா அவங்களுக்கு ஒரு புதிய இடத்துக்கு நம்ம செய்கிறப்ப நமக்கே வந்து ஒரு உற்சாகம் கிடைக்கும். அதே மாதிரி இந்த குழந்தைகளுக்கும் ரொம்ப ஒரு உற்சாகமாக இருக்கும் புதிய இடங்களை பார்க்குறது. அந்த நம்மளுடைய சிறப்பு கல்வியோட அடிப்படையில் தான் இந்த எக்ஸ்போர்ட் விசிட் வந்து நம்ம இன்னைக்கு ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். அதனால இது மாதிரி வந்து இன்னும் தொடர்ந்து பல வேறு இடங்களுக்கும் நம்ம வந்து இதெல்லாம் நம்ம செய்வோம். ஃப்யூச்சரில் இன்னும் வேறு பல இடங்களுக்கும் நம்ம செய்வோம். அப்போ உங்களோட ஆதரவும் நமக்கு இருக்கும் அப்படிங்கிறதையும் நான் கேட்டுக்கிறேன். இப்போ நாங்களே பேசினா பார்த்தாது, எனக்கு வந்து யாராவது ஒரு பெற்றோர்களாகிய நீங்களே முடியும், யாருனாலும் நீங்கள் அங்கே இருந்துக்கிட்டே இன்னைக்கு நீங்கள் வந்ததில் எப்படி நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க எப்படிங்கிறத நீங்கள் கேட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். அவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இவ்வளோ அளவு செஞ்சு அவங்களுக்கு நம்மளோட ஃபீட்பேக் நல்லாயிருக்கும். நீங்கள் அங்கே உட்காந்துக்கிட்டே சொல்லலாம், எப்படி என்ன ஃபீல் பண்ணுறீங்க, எப்படி இருக்குது நம்ம டீம், அப்புறம் சொல்லுங்க. மேடம் உடனே சொல்ல வராங்க. நான் பெற்றோர்களை யாராவது லாவண்யாம்மா யார் வேணாலும் பிரச்சனைம்மா யார் வேணாலும் இருக்கட்டும், நீங்கள் நான் எவ்வளோ ஆகணும்னா சொல்லலை. நீங்கள் ரொம்ப உட்காந்தே சொல்லுங்க. வாங்க இங்கே வந்து சொல்லுங்க. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நல்லா இருந்தது, பசங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இந்த மாதிரி தாண்டணும், அந்த பாலை வச்சு நடக்கணும் அப்படின்றதெல்லாம் ரொம்ப புதுசாக நாங்கள் பண்ணுவோம். எங்களுக்கு மேடம் வந்து நிறையாவே சொல்லிக் கொடுக்குறாங்க, நிறையாவே பண்ணுறோம். பட் இங்கே வந்து இந்த நடக்கிற விஷயங்கள் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. தாண்டணும், ஒரு கால் 1 2 3 1 2 அப்படின்னு எடுத்து வைக்கணும் அப்படின்றதுலாம் ரொம்ப நல்லா இருந்தது. பசங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ரொம்ப தேங்க்ஸ். வேற யாராவது இன்னும் யாராவது சொன்னதோட விஷயத்திற்கு மரணத்துக்கு வணக்கம். நாங்கள் பசங்களுக்கு இறங்கினோடனே சார் நானும் எல்லாருமே டீச்சர் தலைவர்களே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் இப்படி பார்த்ததே இல்லை. எந்த இடத்துல போனாலுமே நாங்கள் தான் பேரண்ட்ஸ் தான் எல்லாமே செஞ்சோம். ஆனால் இங்கே எல்லாருமே சேர்ந்து வந்து செஞ்சாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த இடத்துல பார்த்தாங்க. அதோட அந்த குட்டி பொண்ணு இந்த
லாவண்யாமா நீங்க சொல்லுங்க. கொஞ்ச நேரம் கட் பண்ணிட்டு சொல்லுங்க. ஓகே, எல்லாருக்குமே ரொம்ப நன்றி, ரொம்ப மகிழ்ச்சி. சொன்னீங்க அவங்களோட அவங்களோட டாக்டர் 2 பேர் அவங்க வந்து 2 பேரும் அம்மா உண்மையிலே வந்து சிறப்பான ரொம்ப நல்லா எல்லாருமே வந்து ஹெல்ப் பண்ணி எல்லாம் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்ல ஒரு பாராட்டு. அந்த மாதிரி இந்த மையமும் சரி அவங்களும் சரி இன்னும் மென்மேலும் வளர நம்மளோட ஏபிள் கிட்ஸ் சிறப்பு பள்ளி சார்பாகவும் பெற்றோர் சார்பாக குழந்தைகள் சார்பாக எல்லார் சார்பாகவும் இறைவனை வந்து நான் நினைக்கிறேன் இன்னும் ஒரு பெரிய அளவில் வரணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி. நிறுவன தலைவர் ஜேகே தாஸ் ஃபவுண்டேஷன் நிறுவன தலைவர் டாக்டர் சுதாகரன் சாரை பற்றி சொல்லணும்னா நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாம். ஆனால் இது எனக்கு தெரிஞ்சு ஒரு 20-25 வருஷமாக தன்னுடைய ஒட்டுமொத்த வாழ்வில் பொதுநலனே பெருசாக நினச்சி அன்னை எனக்கு 2001-2002 மாற்றுத்திறனாளிகளுக்காண்டியே ஒரு ஸ்கூலு டிஸ்ட்ரிக்டாண்டி ஒரு ஃபவுண்டேஷன் அந்த மாதிரி எல்லாம் பண்ணி கவர்மெண்ட்டால் ஒரு பாராட்டத்துக்கு உரிய பற்றவர் டாக்டர் சுதாகரன் சார். இவங்க தான் வந்து வரக்கூடிய எல்லா புஷ்யத்தை டிஸ்ட்ரிக்ட்டுமே ஒரு ஆலமரம் மாதிரி இருந்து அவங்க எல்லாத்துக்கும் ஒரு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறது. அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையும் அவங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் போகலாம் வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு அவங்க ஒரு கோல் இலக்கு வச்சிருக்காங்கன்னு சொல்லி அவங்க அந்த மாதிரி ஒரு முன்னுதாரணமாக இருந்தாங்க. அதே நேரத்தில் வந்து யாராவது வழி தெரியாமல் எப்படி தொடங்கணும் ஒரு விஷயம் தொடங்கணும்னா கூட அதை வந்து சக போட்டியாளர்கள் நினைக்காம அவங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு பாதையை வகுத்து கொடுத்து இன்னைக்கு மதுரையில் பெரிய பெரிய பிசியோதெரபிஸ்டாக இருந்த ஒரு பாதி பேர் வந்து சார்கிட்ட வந்து ஒரு ட்ரைனிங் எடுத்துகிட்டு போகணும்னு தான் இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்டவங்க வந்து இந்த ஸ்கூல் நடத்தி என் சென்டருக்கு வந்ததில் ரொம்ப பெருமைப்படுறேன். இவங்களை வந்து கௌரவிக்கும் விதமாக என்னோட பொது சேவையை கௌரவிக்கும் விதமாக மதிப்பிற்குரிய மதுரை மாவட்ட திமுக சார்பாக நம்ம ஆவியூரார் எஸ் தாமரைமான் அவர்கள் வந்து அவர் வரவேற்று ஒரு நன்றி சொல்லி ஒரு கொண்டாடி கொடுக்குறாங்க. மகிழ்ச்சி எல்லாத்துக்கும் நன்றி வரை சொல்லும் விதமாக என்னோட மனைவி டாக்டர் எஸ் உமா மேற்கு நன்றி வரை சொல்லுவாங்க. அனைவருக்கும் வணக்கம். முதல்ல வந்து இங்கே வந்துட்ட எல்லா செல்லக்குட்டி பசங்களுக்கும் வந்து நான் தேங்க்யூ சொல்லிக்கிறேன். ஸோ உங்களோட பேரண்ட்ஸ் சொல்லிக்கிறேன். எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஏபிள் கிட்ஸ்லேருந்து வந்த எல்லாருக்குமே சார், மேடம், கவிதா மேடம், வசந்தா மேடம் எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். இப்போ சொன்ன தமிழ் பிசியோதெரப்பி அப்படின்னு வந்து நாங்கள் வந்து ஒரு கஷ்டப்பட்டு உருவாக்கின ஒரு விஷயம் இந்த மையம் வந்து அது வந்து